நண்பர்களுக்கு வணக்கம். கோல்டன் ஃபின்ச்சஸ் ப்ரீடிங்கில் 5 பார்ட் வீடியோ பார்த்துட்டோம். இது 6வது பார்ட் வீடியோ. இதில் இந்த கோல்டன் ஃபின்ச்சஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், என்னென்ன வைட்டமின் காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேர்டுகளுக்கு நாங்கள் சீட் மிக்ஸ் வாங்குறதே கிடையாது. இந்த சீட் மிக்ஸ் வகையில் நாங்களே தயார் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், இது கணவாய் விடு, கட்டில் போன், கால்சியம் சத்துக்காக வச்சுக்கிறது. இது ஃபுல்லோடாக வைக்கலாம், தூளாக்கி நாங்கள் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், கம்பு, நாட்டு கம்பு, இது கேனரி சீட்ஸ் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது தெனை, நல்ல வெள்ளை தெனை, செந்தனை கிடையாது, வெள்ளை தெனை நல்லாயிருக்கும், முத்தின தெனை, இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கேனரி சீட்ஸுங்கிறது காஸ்ட்லி, 400 கிராம் 400 கிட்ட வைக்கிறாங்க. இது ஒரு நண்பர் எனக்கு மெட்ராஸ்லேருந்து வாங்கி அனுப்பிச்சார். இது அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல. அடுத்தது பாருங்கள், கேழ்வரகு. இந்த கொடுக்குற அந்த நாலேஜையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சு, இதுதான் எங்களுக்கு சீட் மிக்ஸ். நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்குறதில்ல. இது மஞ்சத்தூளும் வசம்பும் கலந்து வச்ச இந்த தூள், இதாவது வாட்டரில் போடுறது. எந்த விதமான டிசீஸும் அந்த பேர்டுக்கு வராது. ரெகுலராக போடலாம், ஒன்றாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் பக்கத்தில் காசினி கீரைன்னு சொல்லுவாங்க, பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, சிலம்பசலின்னு சொல்லலாம். இது பாருங்கள், லைட் கலரில் வாடாமல்லி கலர் இந்த பூ இருக்கும். இதுதான் இதனுடைய ஐடென்டிஃபிகேஷன். இந்த கீரையை நல்லா சாப்பிடும். ஒடிச்சு ஊனி இந்த பூஞ்சட்டியில் வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். வாரம் ஒடிச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒடிச்சு ஊன்றது தான் இது. இதை தூளாக்கணும், அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டால் பாக்ஸ்லேயே பானையிலே கொண்டு வச்சிரும் பேர்டு. இந்த மாதிரி நல்லா தூளாக்கி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் வேலையில் காய்கறி நறுக்கி கொடுக்குறோமோ இல்லையோ, குருவி வளர்த்தா நிச்சயமாக காய்கறிகள்லாம் வெட்டி கீரை வைக்கிறது எல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி கப்பு வளர்க்குறது, க்ளீன் பண்ணுறது அத்தனையும் செய்யணும். நம்ம சமையல் வேலையில் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் பேர்டில் செய்யணும். அதை பாருங்கள், பீட்ரூட்டு, இதை நல்லா சேர்த்து தூளாக்கணும். இந்த தூளை கம்ப்ளீட்டாக எல்லா தூளான பிற்பாடு அதை ரொம்ப ஈரம் இல்லாமல் ஒரு கப்பில் சாரை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த புழிஞ்ச சாரை தண்ணி விட்டு பின்னால் வாட்டர் கப்பில் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த தூளையும் அடுத்ததாக கேரட்டையும் செத்தணும். இந்த ட்ரையான இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இதனுடைய தூளையும் இப்போ செத்துற கேரட் தூளையும் நல்லா கலந்து கப்பில் ரெண்டையும் எடுத்து வச்சு பேர்டு தனியாக வைக்கலாம். இது தனித்தனியாக வைக்கிறத விட கலந்து வைக்கிறதா நல்லது. ஏன்னா சில பேர்டு பீட்ரூட்டை திங்கும், சிலது கேரட்டை திங்கும். கலந்து வச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா சாப்பிடும். 2 தட்டில் வைக்கலாம், தரலாம். இது எங்கள்கிட்ட இருக்கிற 10 பேருக்கு தான் இது. 10 பீஸ், 10 பேர்னால் 20 பீஸ். அதுக்கு நாங்கள் இது தான் கொடுக்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை இந்த கப்பல் வாட்டருக்கு ஃபீடரில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் கேஜியில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும். ஆனால் டெய்லி சாயந்தரமானால் எடுத்துடணும். காலையில் வச்சா சாயந்தரம் எடுத்துடணும், இல்லைன்னா வாடை அடிக்கும். எல்லாத்த விட சிறந்தது எக் ஃபுட்டு தாங்க. இதை மைக்ரோ ஓவனில் நாங்கள் ஹீட் பண்ணுவோம். 7 நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணால் போகிறோம். இதை நல்லா பாயில் பண்ண போய்ட்டு ஓடெல்லாம் எடுத்துருவோம். இதை கூட நாங்கள் வைக்க மாட்டோம், தனியாக வச்சுருவோம். இதை கூட நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த தூள் உடனே சில்லுன்னு ஆகிப்படும். தின்றதுக்கு அவ்வளோ இதாக டேஸ்ட்டாக தின்னாது. அதனால் இதை கூட கலக்கக்கூடாது. இதை மட்டும் சேர்த்தி நல்லா தூளாக்கி அந்த மேடெல்லாம் நல்லா கட் பண்ணிங்கன்னா அரிசி அளவுக்கு வரும். ரொம்ப சின்னதாக இருக்கும். பெருசாக இல்லாமல் சின்னதாக இருந்தால் இறைக்காமல் நல்லா சாப்பிடும். இதனுடைய கால்சியம் கூட தனியாக ஒரு தட்டில் நாங்கள் தூளாக்கிட்டு வச்சுருவோம். ரொம்ப சுவைச்சி சாப்பிடும். பேர்டு தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஈஸியானது இதுதான். என்ன இது மெடிக்கலே இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் நாங்கள் இந்த பேர்ட்ஸ் வைக்கிறது தான். ஏதாவது மல்டி விட்டமினும் மினரல்ஸு தான். ஆஸ்ட்ரோவிட்டு, ஜிங்கோவிட் ஒன்றுலேயும் ஒரு ml 1 லிட்டர் குறையாத தண்ணியில் கலந்து வைக்கலாம். லைஃப் 52, ஆஸ்ட்ரோவிட் 2லேயும் ஒரு ml வாட்டரில் கலந்து 1 லிட்டர் குறையாத தண்ணியில் கலந்து தாராளமாக வைக்கலாம். இதெல்லாம் 10 பேருக்கு உள்ளது. இதை பாருங்கள், ஆஸ்ட்ரோவிட்டு, விமரால் இதுலேயும் ஒரு ml சேர்த்து 2 ml மொத்தத்துக்கு 1 லிட்டர் குறையாமல் வைக்கலாம். இது பாருங்கள், மஞ்சத்தூள் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுன்னா நல்லாயிருக்கும். பேர்டு லூஸ் மோஷன் போச்சுன்னா இந்த மெட்ரோஜெல் யூஸ் பண்ணலாம். 1/2 மூடி 1 லிட்டருக்கு. இது பாருங்கள், ஐ ட்ராப்ஸ் ஃபெஸ்டிவ் நாம் யூஸ் பண்ணுறது தான். ஒரு ட்ராப் ஒரு பக்கத்துக்கு, ஒரு கண்ணுக்கு ஒரு ட்ராப் வச்சா நல்ல க்யூராக நல்லபடியாக வரும். அடுத்தது பாருங்கள், காயம் ஏதாவது பேர்டுக்கு ஏற்பட்டால் கேண்டிட் பி ஆயின்மெண்ட்டு, இதை தடவைனா நல்லா கிளியராக இருக்கும், காயமெல்லாம் ஆறி போயிடும். இந்த பேர்டுகளுக்கு ஏற்படுற மோசமான டிசீஸு அது கிளியர் பண்ணுறது, அதாவது ஏர் சேக் மைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக இது போடுறோம். ஐவர்மெக்டின் இது 6 ட்ராப் போட்டால் 1 லிட்டர் தண்ணிக்கு வச்சு யூஸ் பண்ணணும். இது பாருங்கள், இது இம்போர்ட்டட் ஸ்காட், இது காஸ்ட்லி. இதை நாங்கள் வாங்குறதில்ல. அதனால் ஐவர்மெக்டினோட நிப்பாட்டிக்குவோம். இதை வச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த சிம்டம் உள்ள பேர்டு ஒரு நாள் முழுக்க இதே நிலையில் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பேர்ட் டிசீஸ் அட்டாக் ஆனதுன்னு அர்த்தம். கூடுமான வரைக்கும் அது ஃபீவராக இருக்கும்.
அதாவது ஃபுல்லாக இல்லாமல் காலையில் மட்டும் சில எர்லி மார்னிங் இந்த பனி காலத்தில் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு நவர் கிட்ட இருக்கும், அது கூட கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி விட்டால் அது டிசீஸ் இல்லை. தொடர்ந்து ஒரு நாள் பூரா இருந்ததுன்னா நிச்சயமாக அது ஃபீவர் ஏதாவது ஒரு டிசீஸில் இருக்கும். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த டெட்ராசைக்ளின் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு புட்டுக்கல் அளவுக்கு சைஸ் பண்ணி நம்ம போட்டு கலந்து வச்சிட்டோம்னா கிளியர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இது பாருங்கள், கேப்சூல் டெட்ராசைக்ளின் கேப்சூல். இது இந்த 4ல் 1 பங்கு அந்த அளவுக்கு தண்ணியில் கலச்சி வச்சிங்கன்னா ஃபீவர் போய்டும். தொடர்ந்து 4 நாளைக்கு வைக்கணும். லூஸ் மோஷன் போகிற பேர்டுடைய சிம்டம். இதுக்கு மெட்ரோஜெல் தண்ணியில் 2 சொட்டு 4 நாளைக்கு தொடர்ந்து வச்சுன்னா க்யூர் ஆகிடும். இந்த சிம்டம் உள்ள 3 பேர்டுமே ஏர்செக் மைட்டில் அடிப்பட்ட பேர்டு. இதுக்கு தொடர்ந்து 4 நாளைக்கு வைக்கணும். ஐவர்மெக்டின் தொடர்ந்து வைக்கணும். 1 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு 4 நாளைக்கு வச்சிங்கன்னா க்யூர் ஆகிடும். வாட்டர் கலந்து வச்ச மெடிசனை அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துடணும். மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச மீதியையும் மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக புது வாட்டர் கலந்து தான் வைக்கணும். இந்த 6வது வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் பாதி தான். இன்னும் பாதி இந்த பேர்டு வளர்க்குறவங்களுடைய ஏற்படுற சந்தேகங்கள், கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.